வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 6-inch ஊஃபர் டைனிட்டி வித் பேஸ்டிபிள் சர்க்கியூட்டோட. இதில் நம்ம பேஸ்டிபிள் சர்க்கியூட் இல்லாமல் லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து பர்டிகுலராக ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் வர அவுட்புட்டில் டைரெக்டாக ஒரு ஊஃபர் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சதுன்னா அவங்க நல்ல தன்னுடைய சர்வீஸை கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேடிங் மற்ற ஃபீல்டில் இருக்கோ இல்லையோ இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. டே பை டே புதுசாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு ஊருக்கு ஒரு டிவி இருந்த காலம் போய் வீட்டுக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட், 10 ப்ராடக்ட், 10 கேட்ஜெட் இருக்குது. அது என்ன வேணால் இருக்கலாம், பட் சர்வீஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு, ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவை. ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க விருப்பமான கோர்ஸை எடுத்து படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, டைனிட்டி இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 சூப்பர் குவாலிட்டி கம்பேரிங் வித் அதர் கம்பெனிஸ். ஓகே, அதோட பெஸ்ட்டாக லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும், அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைனிட்டியோட ஒரு ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இது இருந்தால் போதும். 2 ஊஃபர், ஆரஞ்சு ஊஃபர் ஒரு வுட்டன் பாக்ஸில் மவுண்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனில் வேண்டாம். ஓப்பனில் வைப்ரேட் ஆகும். இப்போ நானே அதிகமாக வால்யூம் வைக்க முடியல, வச்சா கம்ப்ளீட்டாக அந்த டேபிள் ப்ளஸ்ஸு கேமரா, ஃபோன் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கு, இதில் பார்த்தோன்னே இந்த ப்ராடக்டோட பேரெலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது 2 ஊஃபர். இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 60+60 வாட்ஸ் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 12 to 24 வோல்ட் டிசி சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான போர்டு. நான் அந்த போர்டு பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த பாக்ஸில் இந்த மாதிரி தான் வரும். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் வரும், வித் ஒயர் கார்டோட உங்களுக்கு வரும். ரொம்ப லோ ப்ரைஸ், ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். கிளாஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஹார்ம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது, ஹீட் இஷ்யூ வராது. ஓகே, ஸோ எஸ்எம்எஸ் பவர் சப்ளை இது கொடுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வேண்டாம். எஸ்எம்எஸ் பவர் சப்ளை எல்லா ரேஞ்சுமே அவைலபிள் இருக்குது. சரி, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்கேன் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், இதான் டைனிட்டி கோன், பக்கா ஃபைன் கோன், பார்க்கவே ரொம்ப லுக் அருமையாக இருக்கும். இது ஒரு ஊஃபர், எட்ஜில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேஸ்டடு வித்து இந்த பாருங்கள் ஸ்பாஞ்ச் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பேக் சைடில் இருக்கக்கூடிய வியூ. 40 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 80 வாட்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. 6.5 inches, 6ன்னு கூட எக்ஸாக்ட் இல்லை, 6.5 inches இருக்கக்கூடிய ஒரு ஊஃபர். 8 ohms இருக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பாஸ் அபெக்ட், பேஸ் எஃபெக்ட் நல்லா வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு பென் ட்ரைவ் மூலிமா ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போது பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன்.
இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிடி போர்டு. இது ஜி-ஸ்டார் கம்பெனியுடையது. LM324 அப்படின்னு ஐசி, SMD காம்பனன்ட்ஸ், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். 2 ஸ்டீரியோ கண்ட்ரோல் இருக்குது. 2 சேனலுடைய பாஸ் ட்ரிபிள் நாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ பேஸ் எஃபெக்ட் பக்காவாக இருக்குது. ஏன்னா ஆர்எம்எஸ் அவுட்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே 40 வாட்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி வரும். 6.5 சைஸ் தான். உட்டன் பாக்ஸில் மவுண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் பக்காவாக வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். கூடவே ஒரு பேஸ் டேபிள், நல்ல பேஸ் டேபிள் போர்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு மேலே பக்காவாக அவுட்புட் வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். டோட்டல் செட் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஒரு பிடி போர்டு, ஒரு பக் கன்வெர்ட்டர், ஒரு ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய ப்ளூடூத் மாடுல், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் 60+60 வாட்ஸ் கோல்டு 543 மாடல் நம்பர், டைனிட்டியில் SW651 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.